சிங்கமும் நரியும். ஒரு காட்டில் மிகப்பெரிய சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அதற்கு உபதேசங்கள் கூறுவதற்கு நரியொன்றும் இருந்து வந்தது. சிங்கம் பெரியது என்பதால் அங்குமிங்கும் அலைவது கடினமாக இருந்தது. அதனால் நரி ஏதாவது மிருகம் ஒன்றை ஏமாற்றி சிங்கத்தின் குகைக்கு அழைத்து வந்தது. குகைக்கு வந்தவுடனேயே அம்மிருகத்தை சிங்கம் கர்ச்சித்தவாறு பாய்ந்து அதனை கொன்று உணவுக்கு எடுத்தது. சிங்கம் உண்டு மிஞ்சிய எச்சில்களை சாப்பிட்டது நரி. இப்படி சாப்பிட்டு நரி நன்கு கொழுத்திருந்தது. ஒரு நாள் நரி தான் சிங்கத்தை விட பலம் வாய்ந்தவன் என்று கருதியது. இந்த வயதில் இருக்கும் சிங்கத்திற்கு நான் எதற்கு இறை தேடி கொடுக்க வேண்டும்? அப்படி தேடிக் கொடுத்தாலும் வயதான அச்சிங்கம் சாப்பிட்டு மிஞ்சிலேயே நான் சாப்பிட வேண்டும். நான் எதற்கு அடுத்தவனின் எச்சில்களை சாப்பிட வேண்டும்? நான் இதற்கு பிறகு தனியாகவே இரையை தேடி சாப்பிடப் போகிறேன் என்று எண்ணிய நரி சிங்கத்தின் குகையிலிருந்து அகன்று தனியாக இயங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் பெரிய மரையின் பின்னால் மிகவும் சத்தத்துடன் மரையின் மேல் பாய்ந்தது. மரை தன் கொம்புகளால் நரியை குத்தி கொன்று போட்டது. பார்த்தீர்களா நண்பர்களே, நரி செய்த கள்ளம் கவடமான வேலையால் கிடைத்த தண்டனையே.